வணக்கம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஷேர் பண்ணுங்கள். முழுசாக பாருங்கள். இந்த வீடியோவில் என்னாக்கிதுன்னுட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும். டிவிக்கு பற்றி நான் 5 நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் 39 பேர் இறந்துட்டார். அது எல்லாருக்கும் ஒரு சோகமான இதுதான். அது என்னென்னா, அது பழி வந்துட்டு விஜய் மேலே போட்டுட்டார். ஆனால் ஒன்று நான் சொல்கிறேன், நான் பெங்களூரில் இருக்கிறது. நான் ஒன்று என்ன சொல்கிறேன்னா, விஜய் இளைய தளபதி விஜய் வெறி தமிழ்நாடு மட்டும்தான் அவங்களுக்கு பார்க்கல. நான் அதுக்கப்புறம் ஒரு 2 நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்துச்சு எனக்கு. பலஸ்தீன் ஒரு வீடியோ பார்த்தேன்னா, விஜய் பேனர் போட்டு விஜய் அங்கே எல்லாருக்கும் இலவசமாக சோறு கொடுத்துன்னு இருக்கார், சாப்பாடு கொடுத்துன்னு இருக்கிறாரு. அங்கே பட்டினியாக இருக்கிறவங்களுக்கு எல்லாம் விஜய் பண்ணுறாருன்னா, ஆனால் எந்த மாதிரி பழி போட்டாலோ, என்ன டிஎம்கே பண்ணாலும் ஆனால் விஜய்க்கு ஒன்றும் பண்ணுறதுக்கு ஆகிறதில்ல. விஜய் தான் 2026 விஜய் தான் தமிழ்நாடு சிஎம். ஓகேயா? கரூரில் நடந்த சம்பவத்தில் உதயநிதி ஸ்டாலின் துபாய் போயிட்டுன்னு இருந்தார். அவங்க ரிட்டர்ன் இம்மிடியேட் வந்துட்டார். எல்லாம் அவங்களோட ப்ரீ பிளான் பண்ணி அவங்க பண்ணியிருக்கிறது. ஆனால் நான் ஒன்று என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு 39 பேருக்கு பலி வாங்கி அரசியல் பண்ணுறது டிஎம்கே கட்சிக்காரங்களுக்கு ஒரு மரியாதை, இது வெக்கமான இது. 39 பேர், அவங்க 39 பேர் வச்சுக்கிட்டு நீங்கள் கட்சி பண்ணி நீங்கள் அரசியல் பண்ணுறது ரொம்ப 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 பாவம். அது 39 பேர் இருந்திருக்கிறவங்க வீடுங்களுக்கு. ஆனால் இன்றைக்கும் விஜய் ஒன்றும் தப்பு பண்ணாமல் தான், விஜய் ஒன்றும் தப்பு பண்ணலை, அவங்க பண்ணுறதில்லை. அவங்க கட்சியில் வரக்கூடாதுன்னுட்டு இதெல்லாம் ப்ரீ பிளான் பண்ணியிருக்கிறது. அவங்க கட்சி அடுத்த வருஷம் வரக்கூடாதுன்னுட்டு இதெல்லாம் பண்ணியிருக்கிறது. ஆனால் இப்போவும் அவங்க எல்லா தமிழ்நாடு ஜனங்களுக்கு தெரியும் என்னான்னுட்டு. அந்த இது விஜய் பண்ணலை, தப்பு எல்லாம் கவர்மெண்ட்டு தப்பு, விஜய் தப்பு இல்லை. அது விஜய் தப்பு இருந்திருந்தால் அவங்க ஒத்துக்குவார். விஜய் தப்பு இல்லை. தயவு செஞ்சு நான் என்ன எல்லாருக்கும் கேட்டுக்கிறதுனா, 2026 விஜய்க்கு எல்லோரும் ஓட் போடுங்க. விஜய் தான் அடுத்த சிஎம். தமிழ்நாடு முன்னேறணுன்னா அது விஜய் கையில் தான். நம்ம இளத்தளபதி விஜய் கையில் தான். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.